2026 ஜனநாயக தேர்தல் திருவிழா. தோப்பு வெங்கடாச்சலம் வேட்பாளர் மனு தாக்கல். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் இன்று தேர்தல் அலுவலகம் வருகை தந்து தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். இந்நிகழ்வின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் மத்திய மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் முனைவர் திருவாச்சி மூர்த்தி உள்பட கழக உடன்பிறப்புகள், மகளிர் அணியினர், திமுக சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர். முதலமைச்சர், மக்கள் மீது அன்பு கொண்ட முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு பெருந்துறையில் கூட்டணி கட்சி இயக்கங்களின் தோழர்களுடைய கூட்டணியோடு ஒன்றுபட்டு நாங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த வேட்புமனு தாக்கல் செய்த பின்னால் நாங்கள் மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. நான் கடந்த 2 நாட்களாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் செல்லுகிற இடங்களெல்லாம் கடந்த காலத்திலே இருந்த நிலை தற்போது கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுபாடு தெரிகிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி அலை வீசுகிறது என்றுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் ஆர்வமாக வந்து ஆரத்தி எடுப்பதும், வாழ்த்து தெரிவித்ததும், கை கொடுப்பதும் ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. வெற்றி எங்கள் கண்ணுக்கு முன்னால் எங்களுக்கு பிரகாசமாக தெரிகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள். அந்த சர்வே முடிவுகளை நேற்றைக்கு வெளியிட்டார்கள். அதில் தமிழ்நாட்டில் எல்லா தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் எடுத்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் 170 இடங்களுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் மிக அறுதி பெரும்பான்மையை பெற்று மிகப்பெரிய ஒரு வலுவான ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய கருத்தை பொறுத்தவரையில் கொங்கு மண்டலத்திலேயே கடந்த காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லாத தொகுதிகளை எல்லாம் இந்த முறை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தெரிகிறது. மக்கள் எழுச்சியை பார்க்கிற பொழுது, ஆகவே வெல்லாத தொகுதிகளையும் வென்றெடுக்கிற பொழுது, ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளையும் சேர்த்து பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 200 இடங்களுக்கு மேல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு பிரகாசமாக தெரிகிறது.